ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற உப்பு எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்குங்க. இதுதாங்க பியூர் நம்ம சாப்பிட்ற கல்லுப்புன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமான்னு தெரில. பாருங்களேன், அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. கல்கண்டு மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறக்கே. இது நம்ம சாப்பிட்ற கல்லுப்புங்க. இந்த உப்பு எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினச்சிட்டு போவோம் கடல் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம்னு நினைப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் வருங்க. இந்த மாதிரி போர் போட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு பாத்தியாக கட்டி வச்சுருவாங்க. நம்ம ஊரில் வயல்லாம் கட்டி வைப்போம்ல, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருவாங்க. இந்த தண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் நிறுத்தி வைப்பாங்களாமா. 15 நாள் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா இந்த தண்ணியிலே உள்ளே வருங்களேன் உப்பு கிடக்கா. இப்போ அந்த மாதிரி உப்பு க்ரியேட் ஆயிரும். உப்பு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த உப்பு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடில் மடை இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி மடைகளில் சைடில் அந்த உப்பை அள்ளி எடுத்துகிட்டு சைடில் போட்டிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பியூராக ஒயிட்டாக இருக்குங்க. பார்க்கவே தண்ணிக்குள்ளேருந்து சேத்துலேருந்து எடுத்து போட்டோம்னா எப்படிரா அப்படி வெள்ளையாக வரும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஷாக்காக இருக்குது. உப்பு போக நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பனைமரத்தை வெட்டி பாதியை வெட்டி ஒரு பாலம் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நேச்சுரலான உப்பு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து உப்பை ஒரு அக்கா வலிச்சு கொடுத்து விடுவாங்க. நிறையா பேர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சட்டியில் எடுத்துகிட்டு இங்கே குட்டா கொட்டி வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. இன்னும் இதுதான் நம்ம சாப்பிட்ற கல்லுப்புங்க. நிறையா பேர்த்துக்கு உப்பு இதுவளோ நாளைக்கு வரைக்கும் நானும் கடல்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுதுங்க, உப்பு தண்ணி எங்கே இருந்தாலுமே போதும், போர் போட்டு கூட உப்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு. யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா கொண்டு கொட்டுறாங்க. ஆனால் இதை ஆளுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா, கம்பெனிக்கு விற்றுருவீங்களா? கம்பெனிக்கு ஓனர் கொடுத்துருவாங்களா? சரிக்கா. இதுதான் தண்ணி மட்டும் உப்பு தண்ணி போர்லேருந்து எடுத்து இப்படி நிறுத்தி வச்சிட்டா 15 நாள் உப்பு வந்துடும். சரிக்கா. இப்போ இது அப்படி வலிக்கிறப்ப சேரல் ஆகாதுங்களா? இவ்வளோ வெள்ளையா இருக்கே தண்ணியில். சரிக்கா. சரிங்க. பழகைங்களா? பார்த்தீங்கன்னா அக்கா நம்மளுக்கு எப்படி சுத்தம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பலகையை காமிச்சு கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இதாங்க மிகப்பெரிய ஒரு உப்பு இருக்கிற இடம். பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக கடலுக்குள்ள இருந்து தான் உப்பு வருதுன்னு நினச்சி தப்பாக நினச்சிருந்த மக்கள் இந்த உப்பு 15 நாள் தண்ணி நிறுத்தி வச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு பேர் உழைச்சி கொண்டு ஒரு இடத்துல வச்சு அங்கேருந்து கம்பெனிக்கு போய் தான் நமக்கு பேக் ஆகி வருதுங்க. இது நிறையா பேர்த்துக்கு நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அக்கா ஒன்று எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க வெப்பன். இதுலேருந்து அப்படி வச்சு இழுக்கணுமாக்கா? இதை வச்சு ஆமாம். பார்த்தீங்கன்னா அங்கே உப்பு அள்ளி இழுத்து போட்டிருக்காங்க. எப்படி அது இழுத்து போடுவாங்கன்னு அக்கா நம்ம காமிச்சு தர போகிறாங்க. பாத்தீங்கன்னா அக்கா உப்பு எடுக்கிறாங்க. ஆமாக்கா. இதுல உப்பு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மட்டை மாதிரி போட்டு அப்படியே இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளவு பியூரான உப்பு மட்டும் வருது. அழுக்கு எதுவுமே இல்லாம சூப்பரா வருதுங்க. இப்படி ஒயிட் கலரா இருக்கு. இது அப்படியே எடுத்து மேல போட்டுருவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். சரிக்கா. சரி. இது இழுத்து மேலே வச்சுட்டு ஒரு நாள் மொத்தமா ஒரு நாள் காய வச்சு அடுத்த நாள் எடுத்துக்குவீங்க. சரிக்கா. கம்பெனிக்கு வித்துருவாங்க. சரிக்கா. இது இந்த தண்ணி எல்லாமே இங்க போர்ல இருந்து வரும். சரிக்கா. சரிக்கா. அது மொத்தமா நிறைச்சு வச்சுட்டு 15 நாளைக்கு யாரும் இங்க வரவே மாட்டாங்களா? அப்ப ஆமா. சரிக்கா. சரிக்கா. இதுல பாத்தீங்கன்னா உப்பு நார்மலா படியிறது பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா படிஞ்சிரும். இதுக்கு இதே மாதிரி கோடு கோடா உள்ள ஏர் ஓட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீளமா ஒன்று வச்சிருக்காங்க. அதை வச்சு ஏர் எப்படி நிலத்துக்கு ஓட்டுமோ அந்த மாதிரி உப்புளி ஓட்டி இருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஓட்டி விட்டாதான் உப்பு படியாம அப்படியே கட்டி கட்டியா சூப்பரா வருங்க.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு தூத்துக்குடியாக இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அக்கா. அக்கா உங்கள் பேர் என்ன? ஜானகி. அக்கா இது எந்த ஊருக்கா? புல்லாவளி. ஓகே. நம்ம அக்காவுக்கு ஒரு நன்றி, ஏன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லா விஷயமே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிக்கா.